இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா ஜாவால ப்ராஜெக்ட் 100ல 5வது வீடியோவா பிஎம்ஐ எப்படி கண்டுபிடிக்கிறது எங்களோட உடம்புல உங்களுக்கு எவ்வளவு பிஎம்ஐ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போறோம். சரி, அதில் நாங்கள் ஜூஸ்ட்டு என்னென்ன வாங்க போறோம்னா வெயிட்டையும் ஹைட்டையும் வாங்கி என்ன செய்ய போறோம், பிஎம்ஐ கண்டுபிடிக்க போறோம். சரியா, இதான் இந்த பிஎம்ஐக்குரிய இப்படிதான் அவுட்புட் வரப்போகுது. சரியா, சரியா இதில் முதல்ல எனக்கு சரியா முதல்ல என்ன கேட்கும், பிஎம்ஐ கால்குலேட் முதல்ல கேட்கும், கேட்க போகுதுன்னா வெயிட் கேட்க போகுது. சரியா, நான் அதில் வெயிட் ஒரு 60 கொடுக்குறேன். சரியா, ஹைட் 1.6 கொடுக்குறேன். சரியா, இப்படிதான் என்ன செய்ய போகுது, இந்த கால்குலேட்டர் வேலை செய்ய போகுது. சரியா, பிஎம்ஐ கால்குலேட் பண்றது இப்படித்தான் செய்ய போகுது. சரியா, கால்குலேட் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அது என்ன செய்ய போகுது, என்ன மாதிரி வெயிட், நார்மல் வெயிட்டா அந்த வெயிட்டா என்ன செய்ய போகுது அதையும் தரப்போகுது. சரியா, எப்படின்னு பார்ப்போம். நார்மல் ஜாவா கூட வச்சுக்கொண்டு செய்வோம். சரியா, நான் முதல்ல என்ன செஞ்சிருக்கேன், இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் பேக்கேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ் நேம் என்ன, பிஎம்ஐ கால்குலேட்டர். சரியா, ஸ்கேனருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். முதலாவது பிஎம்ஐ கால்குலேட்டர். சரியா, ஹெடிங் மாதிரி போட்டாச்சு. அடுத்து என்ன கேட்குறேன், ஜூஸ்ட்டு கேட்குறேன், என்டர் வெயிட் இன் கிலோகிராம்ஸ். கிலோகிராமில் மட்டும் தான் நாங்கள் சரி வெயிட் நாங்கள் இன்புட் பண்ணணும். அப்படிதான் அதில் கோட் என்ன செய்ய இருக்கு. சரியா, இன்புட் பண்ற வெயிட் நான் என்ன செய்யறேன், வெயிட் டபுள்ல டிக்ளேர் பண்ணி வெயிட் என்ன செய்யறேன், ஜூஸ்ட்டு வந்து வர வெயிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா, அதே மாதிரி ஜூஸ்ட்டு என்டர் ஹைட் இன் மீட்டர்ஸ், சென்டிமீட்டர்ல போட்டா என்ன செய்ய போகுது, பிஎம்ஐ வருது. சரியான குறைவா இருக்க போகுது. சரியா, எங்களுக்கு என்ன மீட்டர்ல எங்களுக்கு என்ன தேவை, எங்களோட ஜூஸர் ஹைட் தேவை. சரியா, அந்த ஜூஸர் கொடுக்குற ஹைட் நான் என்ன செய்யறேன், டபுள்ல டிக்ளேர் பண்ணி ஹைட்ன்ற ஒரு வேரியபிளை நான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். சரியா, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கால்குலேட் பிஎம்ஐன்னு சொல்ற ஒரு மெத்தட் நான் என்ன செஞ்சேன், கிரியேட் பண்ணி அங்கே பராமீட்டரை நான் என்ன செய்யறேன், ஜூஸர்ட்ட வாங்குற வெயிட்டையும் ஹைட்டையும் பாஸ் பண்றேன். சரியா, அந்த பராமீட்டர் எங்க ரன் ஆக போகுதுன்னா இங்க ரன் ஆக போகுது. சரியா, நாங்க என்ன செய்யறோம், பராமீட்டர்ல வெயிட்டையும் ஹைட்டையும் நாங்கள் கொடுக்கும்போது அது என்ன செய்ய போகுது, வெயிட்டை ஹைட்டால பிரிச்சு எங்களுக்கு என்னது பிஎம்ஐ எங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த பிஎம்ஐ நாங்கள் என்ன செய்ய போறோம், இங்க ரிட்டர்ன் பண்ணி இங்க நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி அதை என்ன செய்ய போறோம், பிஎம்ஐ சிமோல் பிஎம்ஐல நாங்கள் என்ன செய்யறோம், அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நாங்கள் செய்யறோம் பிரிண்ட் பண்றோம். பிஎம்ஐ இஸ் பிஎம்ஐல என்ன ஸ்டோர் ஆகியிருக்க போதோ அது வரப்போகுது. இதுல என்ன ஸ்டோர் ஆகியிருக்க போகுது, 60 1.6 கொடுத்தா 23.43 அப்படியே அங்கால தசத்துல வரப்போகுது. இது என்ன செய்ய போகுது, இந்த பிஎம்ஐல ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஆக போகுது. பிரிண்ட் ஆகிற பிஎம்ஐ வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், அது என்ன மாதிரி வெயிட் நாங்கள் என்ன செய்ய போறோம், அதை கண்டுபிடிக்க போறோம். அதை என்ன செய்ய போறோம், பிஎம்ஐல இன்டர்பிரேட்ல பிஎம்ஐன்னு சொல்ற ஒரு மெத்தட் நாங்கள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நாங்கள் கால்குலேட் பண்ற பிஎம்ஐ நான் என்ன செய்யறேன், பராமீட்டரா பாஸ் பண்றோம். பராமீட்டரை பாஸ் பண்ணும்போது செய்யப்போகுது அது இங்க போய் அந்த மெத்தட் எங்க இருக்கோ அங்க என்ன செய்ய போகுது, அது ரன் ஆக போகுது. சரியா, இங்க இருக்கு இந்த பிஎம்ஐ. சரியா, அப்ப அதுக்கு என்ன, டபுள் பிஎம்ஐ அங்க நாங்கள் கால்குலேட் பண்ற பிஎம்ஐ நாங்கள் இங்க பராமீட்டரை பாஸ் பண்ணி இதை நாங்கள் இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா, அப்ப கண்டிஷன் போட்டு என்ன செய்ய போறோம், ஒவ்வொன்றா செக் பண்ண போறோம். அந்த பிஎம்ஐ 18.5 விட சின்னதா இருந்தா அது என்னது, அண்டர் வெயிட். சரியா, அதே பிஎம்ஐ 18.5 விட ஈக்குவலாகவும் அதோட பெருசாகவும் இருந்தால் அது என்னது, பெருசாகவும் 25 விட குறைவாகவும் இருந்தால் அது நார்மல் வெயிட், நார்மலான ஒரு பிஎம்ஐ வெயிட் தான். சரியா, அதே அந்த பிஎம்ஐ என்னது 25 விட பெருசாகவும் 30 விட சின்னதாக இருந்தால் அது வந்து ஓவர் வெயிட். 25ல இருந்து 30க்குள்ள இருந்தால் அது வந்து ஓவர் வெயிட். அதே 15.5 இருந்து 18.5 இருந்து 25க்குள்ள இருந்தால் அது நார்மல் வெயிட். அதே 18.5 குறைவா இருந்தால் அது என்னது, அண்டர் வெயிட். சரியா, ஓகே, இப்படி என்ன செய்ய போறோம், அதை கேட்டகரி பண்ணி பார்க்க போறோம். சரியா, இப்படிதான் இருந்தால் யூசர்ட்ட இருந்து வெயிட்டையும் ஹைட்டையும் நாங்கள் இன்புட்டா, வெயிட் கண்டிப்பா கிலோமீட்டர்ல சரி கிலோகிராம்ஸ்ல இருக்கணும், ஹைட் மீட்டர்ஸ்ல இருக்கணும். இன்புட்டா வாங்கி முதல் பிஎம்ஐ நாங்கள் கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணிட்டு இதுல முக்கியமான மெத்தட்களை கிரியேட் பண்ணி ரெண்டே நார்மல் மெத்தட், கால்குலேட் பிஎம்ஐ, இன்டர்பிரேட் பிஎம்ஐ செய்யறோம். இன்டர்பிரேட் பிஎம்ஐ ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணி பேராமீட்டரை பாஸ் பண்ணி நான் செய்யறேன். அதை மெத்தட் நான் செய்யறோம் ஹோல்ட் பண்ணி ரன் பண்றேன். சரியா, அவ்வளவுதான். இதுல பெருசா ஒண்ணுமே இல்லை. நார்மலா ஒரு ஜாவா கோடிங்க வச்சுக்கொண்டு நார்மலான ஒரு பிஎம்ஐ கண்டுபிடிக்க கால்குலேட் பண்ற கால்குலேட்டர் நாங்கள் செஞ்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா, இது நம்ம இருக்கா ரன் பண்ணி பார்ப்போம். சரியா, கிலோகிராம்ஸ் 70 கொடுப்போம், 70 கிலோகிராம், ஹைட் 1.7 கொடுப்போம். கொடுத்தா என்ன வரப்போகுது,
ஸோ BMI is 24.22145 வரப்போகுது. இப்போ BMI இன்டர்பிரேஷன் என்னது? நார்மல் வெயிட்ல இருக்கு. சரியா? 70 கிலோகிராம் வெயிட் 1.7 மீட்டர்ஸ் ஹைட்டும் இருந்தால் அது என்னது? நார்மல் வெயிட். சரி, அப்படிதான் என்னது உங்களுக்கு BMI கால்குலேட் பண்றது. சரியா? இந்த BMI கால்குலேட் பண்றது உங்களுக்கு விளங்கியிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கொண்டு இதுக்கு பிறகு ஒவ்வொன்றா ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஒவ்வொன்றா நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணிக்கொண்டு இருக்க போறேன். சரியா? இந்த அப்லோட் உங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வரப்போற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ நீங்க பார்த்து ஜாவா கோடுகளை தெரிஞ்சு கொள்ள முடியும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். சரியா? அடுத்த வீடியோல பார்ப்போம்.